விக்கிரமனும், ஒற்றற்படை தலைவன் வீரசேனனும் ஆயனச்சிற்பி வீட்ல இருக்காங்க. அப்போ ஒற்றற்படை தலைவன் சொல்றான், "ஃபர்ஸ்ட்டெல்லாம் இங்க வரும்போது சதங்கை ஒலியும், கல்லொலியும் தான் மாறி மாறி கேட்டுட்ருக்கும். சிவகாமி தேவி ரொம்ப அற்புதமா நடனம் ஆடுவா. அவள் நடன தோற்றங்கள பார்த்து அவங்க அப்பா ஆயனச்சிற்பி நெறைய சித்திரங்களையும், சிலைகளையும் வடிப்பாரு" அப்படின்னு சொல்றான். நரசிம்ம சக்கரவர்த்தி இளவரசரா இருக்கும்போது, அவருக்கும் சிவகாமி தேவிக்கும் ஏற்பட்ட ஒரு தெய்வீக காதல பத்தியும் அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் புலிகேசி படையெடுத்து வந்ததுனால, அந்த காதல் தடைபெற்றது பற்றியும், சிவகாமிய புலிகேசி சிறைபிடித்து போனதுக்கப்புறம், சிவகாமிய மீட்கிறதுக்கு நரசிம்மர் செய்த முயற்சிகள பத்தியும், சிவகாமி தேவி ஒரு சபதம் எடுத்திருந்திருப்பாங்க. அந்த சபதத்த நரசிம்மர் நிறைவேத்துனத பத்தியும் ஒற்றற்படை தலைவன் சொல்லுவான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமே அவங்களுடைய காதல் முழுமை அடையல அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோட அந்த ஒற்றற்படை தலைவன் சொல்லுவான். இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிப்பாங்க. இந்த நரசிம்ம சக்கரவர்த்தியும், சிவகாமியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குந்தவியோட அம்மா அவள் 7 வயசு இருக்கும்போதே இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் குந்தவிய சிவகாமி தேவி தான் பார்த்துட்டாங்க. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சிவகாமியும் இறந்து போயிட்டாங்க. என்னுடைய பொன்னியின் செல்வன் எப்படி எல்லாத்தாலயும் பேசப்பட்டுச்சோ, அதே மாதிரி தான் கல்கியினுடைய சிவகாமியின் சபதமும் ரொம்ப ஃபேமஸான ஒரு புக். அது இந்த பார்த்திபன் கனவனுடைய கிளைக்கதை தான் அது. இந்த நரசிம்ம சக்கரவர்த்தியினுடைய காதலியும், ஆயனச்சிற்பியினுடைய மகளுமான சிவகாமியினுடைய கதை தான் அது. இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டு விக்ரமன் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய காதல் தெய்வீகமானதாகவும், அற்புதமானதாகவும் இருந்திருக்கு. இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் விக்ரமனுக்கு நரசிம்மர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட் இன்னுமே அதிகமாயிடுச்சு. இருந்தாலுமே அவன் பார்த்திப மகாராஜாவுக்கு செஞ்சு கொடுத்த வாக்குறுதியை நினச்சிட்டு நரசிம்மர் தன்னுடைய ஜென்ம எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஞாபகப்படுத்திக்கிறான். அடுத்த நாள் காலையில் அந்த ஒற்றற்படை தலைவன் குதிரையை கொடுத்து அந்த விக்ரமனை அனுப்பி வைக்கிறான். விக்ரமன் குதிரையை கொடுத்ததுக்காக சில ரத்தினங்கள் கொடுக்குறான். அதுக்கு ஒற்றற்படை தலைவன் சொல்கிறான், "உனக்கு நான் இது விற்கல, உனக்கு நான் இந்த குதிரையை கடனாக தரேன். அடுத்த நாள் நீ உன்னோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குதிரை இங்கே இந்த இடத்துல கொடுத்துரு" அப்படின்னு சொல்கிறான். "சரி பரவாயில்ல, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஒரு நன்றி கடனாக இதை எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சில ரத்தினங்கள் கொடுக்குறான். அந்த ஒற்றற்படை தலைவனும் அதை வாங்கிக்கிறான். விக்ரமன் போனதுக்கப்புறம் அங்கே இருந்த மூதாட்டிக்கிட்ட சொல்லுவான், "இந்த பிள்ளை மறுபடியும் வந்தால் அவனுக்கு தங்குறதுக்கான இடம் கொடு, ஆனால் என்னோட ரகசியத்தை அவங்ககிட்ட சொல்லிடாத" அப்படின்னு இந்த ஒற்றற்படை தலைவன் சொல்கிறான். குந்தவி அந்தப்புற அறைக்கு வருவா. அங்கே நரசிம்ம சக்கரவர்த்தி வந்தால் உட்கார்றதுக்குன்னு சொல்லி தனி சிம்மாசனம் போட்டிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல போர் வீரனுக்கு ஏற்ற உடல்வாகு கொண்ட ஒரு வீரன் உட்காந்துட்ருப்பான். அதை பார்த்தோன்னா குந்தவி, "யார் நீ? இங்கே எதுக்கு வந்த? இங்கே இது ராஜா உட்கார்ற இடம், நீ எப்படி இதில் உட்காரலாம்?" அப்படின்னு சொல்லி குந்தவி கேட்டிருக்கா. அந்த போர் வீரன் மாதிரி இருக்கிறவன் அந்த ஆள் யார், அந்த ஒற்றற்படை தலைவன் யார் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.